ஹாய், வெல்கம் டு சீக்யூனிக் த்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக கீ செயின் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் க்ரோஷேயில். அதுக்கு நான் வந்து யான் எடுத்திருக்கேன், அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். அடுத்து சிசர், அடுத்து பார்த்தீங்கன்னா 3mm ஹூக் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக நீடில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் வந்து க்ரோஷே நீடில் யூஸ் பண்ணல. இது வந்து நார்மலாக எம்ப்ராய்டரி நீடில் தான். ஆனால் இது வந்து இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்ரோஷேக்குன்னு தனியாக நீடில் வாங்கிக்கோங்க. அதோட காது ஆல்ரெடி பெருசாக தான் இருக்கும் ஹோல்ஸு. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் விசிட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவே ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் வந்து க்ரோஷே வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோஷே கிளாஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிளாஸஸாக இது போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பேசிக்கெலாம் கற்றுக்கலாம். அடுத்து நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து ஒரு லிட்டில் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். நான் வந்து மேஜிக் ரிங் போட்டு ஒரு 4 செயின் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4. இப்போ 4 செயின் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட்லாம் பேட்டர்ன் எடுக்கணும்னா ஒன்று பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து க்ரோஷே பேட்டர்ன் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளார் ஒரு பேட்டர்னோ இல்லை ஒரு ஹார்ட்டோட பேட்டர்னோ இல்லை ஏதாவது ஒரு டாய் அமிகுருமி டாயோட பேட்டர்னோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வரும். அப்படி இல்லாட்டி யூடியூப் சேனலுங்களே நிறைய இருக்குது. அதில் சர்ச் பண்ணி நம்ம வந்து அந்த பேட்டர்னை எழுதி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கூகுளில் கூட நம்மளுக்கு சர்ச் பண்ணால் வரும் பேட்டர்ன்ஸு. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் 4 செயின் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எப்படி பேட்டர்ன் எடுக்கிறதுன்றதை சொல்லித்தரேன். இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் நான் வந்து கீ செயின் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து ரவுண்ட் 1 இது பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறோம். 4 செயின் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த செயின் நல்லா கவனிங்க. 4 செயின் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு அது கீழே இருக்க 4வது செயினில் லூப் எடுக்கிறோம். யானை ஹூக்கை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி யானை வந்து வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கிறதுலையும் அதே மாதிரி நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி லூப் எடுத்துட்டு இந்த செயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ரிங்கில் ஒரு லூப் எடுக்கிறோம். லூப் எடுத்ததுக்கப்புறம் 5 டைம்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 1 2 3 4 5.
5 டைம்ஸ் நம்ம இது பண்ணுறோம். அடுத்து சேம் அதே மெத்தட் தான். நம்ம வந்து செயின் ஆட் பண்ணல, எக்ஸ்ட்ரா செயின் ஆட் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செயினுக்கு இடையில நல்லா கவனிங்க, நீடில் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணி இப்படி எடுக்கிறோம். ஒரு லூப் எடுக்கிறோம். அடுத்த செயின்லேருந்து இன்னொரு லூப்பை வெளியே எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த செயின்லேருந்து இன்னொரு லூப்பை வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம லூப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். நான் பொறுமையாக தான் சொல்லித்தரேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி என்ன பண்ணுறேன்றதை மியூட்டில் போட்டு பாருங்கள், அப்போ தான் என்ன செய்கிறோன்றது தெரியும். பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப்பை நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி 5 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம். ரவுண்ட் 2 முடியுது. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகணுமென்ட்டு பொறுமையாக செய்கிறேன். கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் மறுபடியும் சிங்கிள் க்ரோஷெட் செயின் ஆட் பண்ணலை. செயின் ஆட் பண்ணாமல் ரவுண்ட் 3 வர போகிறேன். இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினில் நம்ம இது பண்ணுறோம். ஹூக் வந்து நீங்கள் 2.5 mm கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 mm எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக இழுக்காதீங்க. நான் கொஞ்சம் இழுக்கையில் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ இழுக்கையில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நீடில் வந்து உள்ளே போயிட்டு வர அளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்கிறது தான். நீடில் வந்து உள்ளே போயிட்டு வர அளவுக்கு நீங்கள் எடுங்க, யானுக்குள்ளே போயிட்டு வர அளவுக்கு. இப்போ சேம் அதே மெத்தட் தான். இப்போ 4th சேம் அதே தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து 4 லூப் எடுத்து 4 டைம்ஸ் பண்ணுறோம். செகண்ட் ரோலேருந்து 7th ரோ வரைக்கும் நம்ம வந்து சேம் 5 லூப் 5 டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க. One, 2, 3,
3. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது வந்து கவுண்டிங்கில் கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா ஒரு நிறைய எக்ஸ்ட்ரா உள்ளே போயிடும். நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த லூப் வந்து கரெக்டான ஒரே கவுண்டிங்காக எடுங்க. இப்போ மறுபடியும் நான் செயின் ஆட் பண்ணலை. 7th ரோ வரைக்கும் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரோ 7 வரைக்கும் போட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 7 லூப் எடுக்கணும். நம்ம வந்து நீடிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக கேப் விட்டுக்கோங்க. யான் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக வருது, நெருக்கமாக. மூணு ரிங்குக்குள்ளே ஒரு லூப் போட்டு எடுத்துகிட்டு மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 லூப் இருக்குது. இப்போ வந்து இதை 7 டைம் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 லூப்பை எடுத்துடுறோம். 2 லூப் கடையில் யானை எடுத்துடுறோம். அடுத்து 2 லூப்பு கடையில் யானை எடுக்கிறோம் 2வது வாட்டி. அடுத்து 3வது லூப்பு 4 5 6 வாட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணி இப்போ 7 வாட்டி லூப் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூப் வந்து 7 வாட்டி எடுக்கணும். செயின் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செயினுக்கு ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்துகிறேன்.
நம்ம வந்து ஒவ்வொரு செயினில் லூப் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி பேக் லூப் ஒன்லி நம்ம படிச்சுப்போம். அது மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லூப்பும் செயினுக்கு நடுவில் விட்டு ஹூக்கை அதுக்குள்ளே லூப் எடுக்கிறோம். உங்களுக்கு புரியணுமே தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் யான் வந்து நான் கொஞ்சம் டைட்டாக எடுத்துகிறேன் போல், அதனால தான் ஹூக் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இன்செர்ட் ஆக மாட்டேது உள்ள. நீங்கள் செய்யல ஒரு ஹூக் வந்து உள்ளே போயிட்டு வர கேப்பில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து மேஜிக் ரிங்கில் ஒரு லூப்பு இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 2 லூப்பு செகண்ட் டைம், அடுத்து 2 லூப்பு தேர்ட் டைம், அடுத்து 2 லூப்பு ஃபோர்த் டைம், அடுத்து 2 லூப்பு ஃபிஃப்த் டைம், அடுத்து 2 லூப் சிக்ஸ்த் டைம், அடுத்து இருக்கிற 2 லூப் வந்து செவன்த் டைம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு செயின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அதை விட்டுட்டு தான் 6வது செயினை 7வது செயினை விட்டுட்டு 5வது செயின் வந்து நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். ஒரு லூப் எடுத்துட்டோம், 2 நம்ம 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். நாலு அடுத்து மேஜிக் ரிங்கில் ஒரு லூப். இப்போ லூப் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் 1 2 3 4 5 6 டைம் நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 செயினை விட்டுட்டு 5 4 இந்த மாதிரி விடணும். 6 செயின் போட்டுருக்கோம். 6 எக்ஸ்ட்ரா செயின் போட்டு 6 5 விட்டுட்டு 4வது செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து 6வது 5வது விட்டுட்டு 4வது ரிங் செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 மேஜிக் ரிங்கில் வந்து ஒரு லூப் எடுத்திருக்கோம். இப்போ வந்து 6 லூப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பை நம்ம இது பண்ணுறோம், ஸ்டிச் அப். அடுத்து செகண்ட் லூப்பு தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம். இந்த மாதிரி நம்ம 5 டைம் வந்து நம்ம இது மாதிரி போட்டுட்டு வரணும். 5 லூப் 5 டைம்ஸுன்ற மாதிரி 12வது ரோலேருந்து 16வது ரோ வரைக்கும் நம்ம போட போகிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா செயின்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஸ்கிப் பண்ண வேண்டியதும் இல்லை. நம்ம 5 லூப் எடுக்கிறோம், 5 வாட்டி நம்ம செயின் போடுறோம். 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 1 2 3 4 அடுத்து மேஜிக் ரிங் 5 ஒரு வாட்டி 2 வாட்டி போடுறோம். 3வது வாட்டி, அடுத்து 4வது வாட்டி,
5வது வாட்டி. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 16 ரோ அப்படியே அதே மாதிரி போட்டுட்டு வரோம். 16 ரோனா இப்போ வந்து 11, 12 நான் போட்டு காட்டிட்டேன். 12 போட்டு காமிட்டு 13, 14, 15, 16 இன்னும் ஒரு 4 ரோ இதே மெத்தடில் நம்ம போடணும். நான் அதை போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து 16 வரைக்கும் நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 2 செயின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி தான் 1, 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு 3 4 வாட்டி லூப் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 5 லூப் இருக்கும். 5 லூப் கிடச்சிருக்கு. இதில் 4 டைம்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுவோம். 1, 2, 3, 4. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு வர போகிறோம். 2 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 செயினை விட்டுட்டு 4வது செயினும் 3வது செயினும் விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான். இதெல்லாம் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு எல்லாமே பேசிக்லேருந்து மேஜிக் ரிங்னா என்ன எல்லாமே சிம்பிள் ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 1 இனி போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறோம் 3 டைம்ஸு. இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டிப் ஸ்டிச் போடையில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேஜிக் ரிங் வந்து நல்லா இழுக்கணும். நம்மளால் எவ்வளோக்கு டைட்டாக இழுக்க முடியுமோ அவ்வளோக்கு டைட்டாக இழுத்துட்டு இந்த கேப் வந்து கொஞ்சம் மறையிற அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா? அந்த செயினில் விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ த்ரெட்டு லாங்காக இழுத்து நம்ம இதில் வந்து கட் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நான் வந்து இன்னொரு இது வந்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல்லா இழுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். அதை நீங்கள் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேஜிக் ரிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா? அதை வந்து எவ்வளோக்கு இழுக்கணுமோ இழுத்திங்கன்னா கேப் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும். இது வந்து நம்ம 2த்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த 2 த்ரெட்டையும் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அதுதான் நான் இப்போ வந்து டைட் பண்ணுறதுக்கோசம் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இன்னொரு பீஸ் வந்து அப்படியே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படி நிப்பாட்டிட்டோம். இப்போ 2த்தையும் இப்படி ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நல்லா இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சேஃப் கிடைக்கும். இப்போது இதையும் வெளிப்பக்கம் வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தெரியும். உள்பக்கம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நாட் வரும். த்ரெட் வந்து நம்ம உள்பக்கமாக எடுத்துருக்கிறது டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்படி ஒன்றா வச்சு
த்ரெட் வந்து தேவையான அளவு எடுத்துட்டு நல்லா ஹூக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துருங்க. த்ரெட் இழுத்துட்டு ரெண்டு ஹார்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கட்டும். ஒரே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கவுண்டிங் வந்து மிஸ் ஆனாலுமே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வரும். கவுண்டிங் மட்டும் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இப்போ எல்லா இதுக்குமே இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து சென்டரில் இது பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு செயினில் இருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி என்ன ஒன்று செஞ்சோம் பார்த்திங்களா, அந்த ஹார்ட்டில் வந்து நம்ம ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நான் வந்து இந்த ஃபைபரையும் கீ செயினையும் சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில். இப்போ வந்து இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வாங்கி இப்படி 1 இயர் இருக்கும். ஆனால் இது வந்து கருக்கலை, நல்ல குவாலிட்டியானதாக தான் இருக்குது. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு செயினுக்குமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபைபரை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம இது பண்ணல, கொஞ்சம் இந்த இதை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க த்ரெட்டை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து இது பண்ணல, த்ரெட் வந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட் வந்து லாங்காக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஃபைபரு. இந்த ஃபைபர் வந்து இந்த டாய்ஸ்லலாம் வரும், அந்த ஃபைபர் தான்.
நம்ம வந்து பெண்ணை வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம ஃபில்லிங்காக கொடுத்துக்கணும். இப்போ நல்லா உள்ளே தள்ளுறதுக்கப்புறம் மீதி இருக்க பெண்டிங் ஓப்பனாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஒவ்வொரு செயின்லேயுமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக போட்டு வரோம். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச்னா என்ன, செயின்னா என்ன, மேஜிக் ரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலாட்டி நான் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம குரூப்பில் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை பார்த்து கண்டினியூஸாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீ செயின்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நான் உங்களுக்கு ஆரி கிளாஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி இதுலையுமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரோஷே பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன்னாலும் கூட ஓகே தான். நம்ம சேனலில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் ப்ராக்டிஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் என்னால் இதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பராக வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியல. கிளாஸில் ஏதாவது இப்போ இந்த கீ செயின் செய்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்கு க்ரோஷே ஒர்க்கு கூட சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். பெண்ணை வச்சு இந்த ஃபைபரை வந்து கொஞ்சம் இங்கே மேலே ஏற்றினப்பில் கொஞ்சம் லைட்டாக தள்ளணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஈவனாக கிடைக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபைபரை மட்டும் கொஞ்சம் பெண்ணை வச்சு இது பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க, இந்த டென்டல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடுக்கியில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அதெல்லாம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேண்டான்னா நீங்கள் இந்த பென்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செயினுக்குமே அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஹார்ட்டுக்கும் இந்த ஹார்ட்டுக்குமே ஒவ்வொரு செயினுக்குமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரணும். நம்ம ஸ்லிப் நாட்னா வேறு, ஸ்லிப் ஸ்டிச்னா வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் கரெக்டாக கற்றுக்கிட்டாதான், ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஸ்லிப் நாட்னா என்ன, ஸ்லிப் ஸ்டிச்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து போடையில் த்ரெட்டு வந்து கொஞ்சம் யானுக்கு ஏற்ற மாதிரி லூஸ் விட்டுக்கோங்க. நான் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நீடில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி செய்யாமல்
நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு இழுத்து செய்யுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம். கரெக்டாக இந்த சென்டரில் வந்துட்டோம். ஓகேவா? இந்த சென்டரில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வந்து நல்லா லாங்காக இழுத்துக்கிறோம். நல்லா லாங்காக இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கீ செயினுக்கு வந்து இந்த ஜம்ப் ரிங் வந்து தனியாக வரும். இந்த ஜம்ப் ரிங் வந்து நம்ம கட்டிங் பிளேடு வச்சு லைட்டாக அமுக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கு சின்னதாக கட்டிங் பிளேடு வேணுனாலும் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து இதை அசம்பிள் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து லிட்டில் ஹார்ட் வந்து தயார். இப்போ வந்து நம்ம வந்து நீடில் வந்து த்ரெட் இப்படி கோர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு கீ செயின் வந்து தயார். இப்போ இந்த கீ செயினில் இந்த ஜம்ப் ரிங் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி கோர்த்துட்டேன். கோர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் எடுத்துடணும். ரிட்டன் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து த்ரெட்டு வந்து ஹைட் பண்ணணும். த்ரெட்டை ஹைட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம த்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து த்ரெட் வந்து ஹைட் பண்ணுறோம். இந்த ஹைட் பண்ணுறது வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து நம்ம இது பண்ணதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஹைட் பண்ணோம். நல்லா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துடுறோம். இந்த மாதிரி த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கீ செயின் வர இடத்துல நம்மளுக்கு நல்லா டைட்டாக லாக் ஆகிடும். நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி யான் ஓவர் பண்ணிக்கலாம். யான் வந்து அதே மாதிரி இந்த சர்க்கிள்லே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஹைட் பண்ணிவிட்டு வந்து த்ரெட்டை வந்து நல்லா ஒட்டினாப்பில் நம்ம கட் பண்ணிக்குவோம். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இது வந்து வீடியோவில் வந்து ஒரே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வந்து இந்த யான் வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி நல்லா ஒட்டினப்பில் கட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்மளுக்கு கட் பண்ண டிஃப்ரெண்ட்டே தெரியக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். கீ செயின் வந்து நம்மளுக்கு தயார். ஓகேவா? இப்போது நம்ம இந்த மாதிரி கீ செயின் செஞ்சு இப்போ லவர்ஸ் டே வர வருது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா ஆர்டர்ஸ் கொடுங்க. அடுத்து கீ செயின்ஸ் கிளாஸ் வந்து இனிமேல் தொடர்ந்து வரும். வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. அது மாதிரி நம்ம ஆரி கிளாஸ்க்கும் வீடியோஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஆரி வந்து ஷார்ட்ஸ்லையுமே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக ஆரினா என்னன்ற முதற்கொண்டு நான் டீட்டெயில்ஸ் போடுறேன். அது மாதிரி இது கீ செயின்லேயும் ஒவ்வொரு விஷயமும் நான் இன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஸ்டிச்சஸோடு நான் பார்க்குறேன். தேங்க்யூ.